பொன் ராதாகிருஷ்ணன் வரும்போது கைது பண்ணணும்னு இருந்தாங்க. ஆனால் 7 மணி நேரத்துக்கு பின்பாக கடல்ல இருந்து நான் கரையேறி வந்தேன். இது கடல் முற்றுகை போராட்டம். இது சாதாரணமா நம்ம நடத்திருக்கலாம். ஏன் நான் கடலுக்குள்ள போனேன் அப்படின்னு சொன்னா, அதுல எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் சரிதான். அன்னைக்கு நம்முடைய கடற்படை, நம்முடைய கோஸ்ட் கார்டு, நம்முடைய மீனவ சகோதரர்கள் இவங்கெல்லாம் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 7 மணி நேரம் அந்த போராட்டத்தை அன்னைக்கு கடல்ல இருந்து உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எவ்வளவு கடினமானது அப்படிங்கறத நேரடியாக அனுபவித்தவன் நான். அதுக்கு பின்னாடி மற்றொரு போராட்டம், நம்முடைய மீனவ சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கையில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய படகு விடுவிக்கப்படவில்லை. ஆகையினால அடுத்த போராட்டத்தை கடல் தாமரை போராட்டம் என்கின்ற பெயர்ல நம்முடைய தீவுல தான் நாம நடத்தணும். அதற்கு அன்று பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை அழைத்து வந்து பாம்பன் பக்கத்தில் நாம வந்து அந்த போராட்டத்தை நடத்தணும். இந்த போராட்டங்கள் தவிர்த்து நம்முடைய சகோதரர் கடைசியாக 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நாகை மாவட்டத்திலிருந்து, நாகை மாவட்டம் அந்த பக்கத்தில். அங்க நம்முடைய சுஷ்மா ஸ்வராஜ், அப்போ அவங்க பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர்களை அங்க அழைச்சிட்டு போய் 4 பேர்ல ஒரு ஆள் வந்து இங்க உள்ளவங்க நம்முடைய ராமேஸ்வரத்தில் 3 பேருடைய வீடு அங்க இருந்து அவங்க எல்லா வீடுகளுக்கும் போய் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள துயரங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களை நேரடியா பார்க்க வச்சோம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டெல்லியில போய் இலங்கை நாட்டினுடைய தூதரை அழைத்து வைத்து கண்டனம் தெரிவித்தார்கள். பாராளுமன்றத்தில் இதை பேசினது மட்டும் கிடையாது, கண்டனம் தெரிவித்தார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தது மட்டும் கிடையாது. என் அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்க கூட சொல்லல, மரியாதைக்குரிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நம்முடைய மீனவ சகோதரர்கள் 100 பேர் ஒரு நேரத்தில் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட உடனடியாகவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டெல்லியில டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைச்சு வச்சு நமக்காக போராட்டம் நடத்தினார்கள். நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள், இந்த இந்திய தமிழ் மீனவர் அப்படிங்கிற வார்த்தையை வைத்ததே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். நம்முடைய தமிழ் மீனவர்கள் என்று சொல்லும் போது ஏதோ தனிமைப்படுத்தி நிற்கப்பட்டது போல இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் அப்படி இருக்கக்கூடாது, அது நம்முடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி பிரிட்ஜ் சம்பவம் நடக்க வரைக்கும் இடையில எந்த விதமான துப்பாக்கிச் சூடும் இல்லை. இதுக்கு பின்னாடி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வருகிறது. இந்த அரசாங்கம் வந்தவுடனே நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றேன். நான் ஒரு அமைச்சராக ஆக்கப்படுகின்றேன். நான் மந்திரியா வந்த உடனடியாகவே எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஊரை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாம், போஸ் அண்ணே எல்லாருமே, அருளானந்தன் எல்லாருமே இருக்காங்க, ஜெயசுராஜா எல்லாரும், தேவதாஸ் அண்ணே எல்லாருமே இருந்தாங்க. இவங்களெல்லாம் அழைச்சு வச்சு அவங்களே சொல்லுவாங்க, ஏறக்குறைய ஒரு நாள் முழுக்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அவ்வளவு பிரச்சனைகளும் இங்கு உள்ள நம்முடைய தலைவர்கள் மட்டும் கிடையாது. இதே போல நாகை மாவட்டத்தில் உள்ளவங்க, மற்ற பகுதியில் உள்ள நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் அழைச்சு வச்சு ஒரு நாள் முழுக்க என்னென்ன விஷயங்கள் நாம் வந்து பேசணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்கள வச்சு பேசணும். இதே போல பல கூட்டங்கள் நடந்தது. எல்லாத்துலயுமே அவங்க எல்லாம் கலந்திருக்கிறாங்க.
நான் ஏதாவது தப்பா சொல்லுன்னு சொன்னா இவங்கெல்லாம் சாட்சி. நான் சாட்சி வச்சுட்டு சொல்றேன். உங்க ஊர்ல உள்ள நம்முடைய தலைவர்களை வச்சு நான் சாட்சி சொல்றேன். ஒரு விஷயம் கூட நான் சொல்வது தவறான விஷயம் கிடையாது. எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்படியே விட்டு கொட்டுறேன். இதே போல பல கூட்டங்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய சார்பாக நடத்துறது மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர்களை பல கிராமங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சு எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பல கூட்டங்கள் நடத்தி, அதுக்கு பின்னாடி டெல்லியில நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அழைச்சு வச்சு பேசணும். எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. இப்படி ஒரு கூட்டம் கிடையாது, இப்படி பல கூட்டங்கள் இவங்களெல்லாம் அழைச்சு வச்சு நாம பேசும். அதுக்கு பின்னாடி நாம என்னென்ன விஷயங்கள் தீர்வு காணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ இதையெல்லாம் தொகுத்து எடுத்து, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராட்டு வந்தாங்க. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரோட குறைந்தபட்சம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து 5 கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம். 5 கூட்டம். இதுல கடைசியா நடந்த கூட்டத்தில் ஒவ்வொரு தடவையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது, வெளியுறவுத்துறை அமைச்சர், கோஸ்ட் கார்டு, நேவியில் உள்ளவங்க, பல தரப்பை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வச்சு பேசியிருக்கிறோம். இவங்கெல்லாம் இல்லாமலும் நாம பேசியிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இல்லாமலும் கூட நாம பேசியிருக்கோம். இது பல பேச்சுக்கள் பேசி கடைசியா நடந்த பேச்சுவார்த்தை கடந்த நவம்பர் மாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கடந்த நவம்பர் மாதம் இந்த பேச்சுவார்த்தையில இலங்கை நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் அழைச்சிருந்தாங்க, இலங்கை நாட்டினுடைய மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் அழைச்சிருந்தாங்க, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய மீன்வளத்துறையினுடைய அமைச்சர், தமிழ்நாட்டில் இருந்த அதிகாரிகள், தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய தலைவர்கள் எல்லாரையும் அழைச்சு வச்சு பேசி நேருக்கு நேராக இலங்கை நாட்டுடைய அமைச்சருக்கு முன்னாடியே நம்முடைய குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அதுல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன வந்ததுன்னா, முதல் முறையாக ரொம்ப காலத்திற்கு பின்பாக இரு நாட்டு அரசாங்கங்களும், இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசி 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக இது போன்ற கூட்டங்கள் நடக்கணும். அந்த கூட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கணும். 3 மாசத்துக்கு நடக்கூடிய கூட்டத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்குள்ள அமைச்சர், இங்குள்ள அமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒப்பந்தம் எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய மீனவ சகோதரர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது அவர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது என்பது எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்திடப்பட்டது. எக்காரணத்தை கொண்டும் நம்ம சகோதர உடம்புல ஒருத்தருக்கு கைவிடப்படக்கூடாது. இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரப்பட்டது. பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அதுக்கான பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இலங்கையில வச்சு நடத்துறதாட்டும், அந்த பேச்சுவார்த்தையில இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர், இந்தியாவுடைய மீன்வளத்துறை அமைச்சர், இந்த 2 பேரும் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அதுவும் எழுதப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில முதல் பேச்சுவார்த்தையிலேயே பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய படைகளை விடுவிப்பதற்காக அதுல பேசப்பட வேண்டும் என்றும் எழுதி வைக்கிறது. இது இருதரப்பினுடைய பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயங்கள். இது இல்லாம இன்னொன்னு சொல்றேன். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பின்பாக முதல் முறையாக இலங்கைக்கு சென்று இலங்கையினுடைய பாராளுமன்ற மைய மண்டபத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி, இலங்கையினுடைய பிரதமர் இவர்கள் எல்லாம் இருக்கும்போது, பாராளுமன்றம் கூடியிருக்கும் போது
நம்முடைய பிரதமர் பேசிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அது மிக முக்கியமாக நாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மீனவ சகோதரருடைய பிரச்சனையை தயவு செய்து நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டுமே ஒழிய மற்றபடி நீங்கள் இதை கையாளக்கூடாது என்று